வணக்கம் நண்பர்களே, தெய்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அளிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதிரிகளே இல்லாத நிலையை எப்படி கொண்டு வரணுன்றதை தான் பார்க்க போகிறோம். எதிரிகளே இல்லாத நிலைனா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க. சில சமயம் நம்ம எந்த கெட்டதுமே நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், ஆனாலுமே நமக்கு எப்படின்னே தெரில நமக்குன்னே வந்து சேருவாங்க. அதுக்கான அந்த நிலை தான் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ நம்ம அதை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லாத நிலைனா அவங்க இல்லாமல் போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம பக்கம் வரமாட்டாங்க. நமக்கு அது இருந்தாலே போதுமே. நம்ம வாழ்க்கையில் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கலாம்ல. இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேணும். இந்த பரிகாரத்துக்கு தேவை மொத்தம் 3 பொருட்கள்: வெள்ளேற்க இலை, பச்சை கற்பூரம், வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வீட்டுக்குள்ளே வச்சு செய்யக்கூடாது. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வச்சு செய்யலாம், பேக் சைடில் வச்சு செய்யலாம், பால்கனிலையும் வச்சு செய்யலாம். ஃபஸ்ட்டு வெள்ளேற்க இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வேப்பெண்ணெயை ஆள்காட்டி விரலில் நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அந்த வெள்ளேற்க இலையில் உங்கள் எதிரிகளோட பேரை எழுதுங்க. இன்ஷியலோடு எழுதுங்க. இன்ஷியல் தெரியலனா ஓகே, பரவாயில்ல, சின்ன சின்னதாக எழுதுங்க. ஒருத்தர் பேர் தான் எழுதணும்னு இல்லை, 2-3 பேர் கூட எழுதிக்கலாம். சின்ன சின்னதாக எழுதுங்க. அப்படி இல்லை உங்கள் பேரே உங்களுக்கு தெரியல ஆனால் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எதிரின்னு கூட எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த இலையை கீழே வச்சுட்டு கற்பூரத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு நீங்களும் அந்த இலைக்கு எதிராக நேராக உட்காருங்க. உட்காந்து அந்த கற்பூரம் எரியுதுல, அந்த கற்பூரத்தையே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு சப்போஸ் அவங்களோட ஃபேஸ் உங்களால் அந்த உங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு வர முடியும், உங்கள் மனசில் அவங்க ஃபேஸை வந்து வைக்க முடியும்னா நீங்கள் அவங்க ஃபேஸை அந்த டைம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது ரிசம்பிள் ஆகும். அதுக்கப்புறமா அந்த கற்பூரம் அணிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அப்போவே எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டுருங்க. கால் படாத இடமா பார்த்து போடுங்க. அப்படி இல்லை வெளியே போட முடியலன்னா நீங்கள் வீட்டில் டஸ்ட்பினில் கூட போடலாம். டஸ்ட்பினில் போட்டுட்டு அதையுமே வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க, வீட்டில் வச்சுருக்காதீங்க. ஸோ இவ்வளோதான் இந்த சிம்பிளான பரிகாரம். இதை செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த இலை எரியும் போது நம்ம மனசில் நினச்சிக்கணும், எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது, என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நம்மளை சுற்றி நமக்கு யார் எதிரிகள் என்னென்னு நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. தெரிஞ்சே நமக்கு தொல்லை கொடுக்குறவங்க இருக்காங்கன்னா, தெரியாமல் நமக்கு தொல்லை கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அவங்க பேர் தெரிலனா கூட பரவாயில்ல, எதிரின்னு எழுதி அந்த இலையில எழுதி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட நிலை மாறும். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சாலே போதும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் செய்ய வேண்டாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.